2020 உலகையே உலுக்கிய கொரோனா அச்சுறுத்தல் அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு எழுந்திருக்கு. கோவிட்-19 அந்த தாக்கம் அப்படிங்கிறது பரவலாக சில நாடுகளில் பார்க்க முடிகிறது. இந்தியா உட்பட சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த மாதிரியான நாடுகள்லாம் அதோட அந்த மியூட்டேட்டன் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. ஆனால் இது பற்றி ஐசிஎம்ஆரும் சரி, இந்திய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கமும் சரி, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்தந்த நாடுகள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்திலையுமே இது பற்றின ப்ராப்பரான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறதுனால அச்சம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ மீண்டும் இந்த வகையான ஒரு கொரோனா பரவல் அப்படிங்கிறது அதிகரிக்க என்ன காரணம்? இது ஏன் இவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமாங்கிற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம 2020 நடந்த இந்த கொரோனா தொற்று அப்படிங்கிற பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா உலக நாடுகளையே உலுக்கிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. 2 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஊரடங்கு உத்தரவு, எல்லாருக்கும் வேலை இழப்பு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள், பொருளாதார ரீதியான சிக்கல், இது எல்லாத்தையும் கடந்து ஓரளவுக்கு இப்போதான் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கடந்த 3 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மற்ற உலக நாடுகளில் பரவக்கூடிய கொரோனா தொற்றினுடைய அந்த செய்தி அப்படிங்கிறது இந்தியா உட்பட பல நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு தொற்று அதிகரித்து அது பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த வகையான கொரோனா தொற்று அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு அச்ச உணர்வை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது JN.1 அப்படிங்கிற வேரியண்ட் தான் இப்போ சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஹாங்காங் இந்த மாதிரியான நாடுகள்லாம் பரவ ஆரம்பித்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மே மாதத்தோட தொடக்கத்திலிருந்து இந்த பரவல் விகிதம் அப்படிங்கிறது, அதாவது இந்த கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறத சில புள்ளி விவரங்கள் மூலமாக சொல்கிறாங்க. அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிங்கப்பூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே மே மாதத்தினுடைய அந்த தொடக்க முதல் 2 வார காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு அந்த தொற்று பரவல் இருந்தது. அதுவே தாய்லாந்து அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிவியரான தொற்று பரவல் இருந்து அந்த ஐசியூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அவசர அது போன்ற பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சிகிச்சையினுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து கூடுதல் கண்காணிப்பு கொடுக்கப்படுது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 31 கேசஸ் இது வரைக்கும் கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிவியரா, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய 7 லட்சம் மக்கள் மத்தியில் இந்த தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கக்கூடிய சூழல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கொரோனா தொற்று அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாம தாய்லாந்துலையும் இதே மாதிரியான ஒரு பரவல் விகிதம் அப்படிங்கிறது அதிக அளவில் பார்க்க முடிகிறது. மே 3 தொடக்கத்திலிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 33,000க்கும் அதிகமான கேசஸ் அப்படிங்கிறது கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. ஸோ தாய்லாந்துலையும் சரி, ஹாங்காங்லையும் சரி, சிங்கப்பூரில் இது மாதிரியான தொற்று பரவல் தற்போது அதிகரித்திருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பூஸ்டர் டோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தடுப்பு மருந்தினுடைய இன்னொரு வகை எடுத்துக்கொள்ளக்கூடிய பூஸ்டர் டோஸை எடுத்துக்க பரிந்துரைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நிறைய இடங்கள்ல மக்கள் பூஸ்டர் டோஸும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது கொரோனா தொற்றினுடைய அச்சம் அதிக அளவில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த நிலையில இந்திய மத்திய அரசு தரப்பிலிருந்தும் அதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவில் இதுவரைக்கும் 257 கேசஸ் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கான சிகிச்சை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பல உலக நாடுகளுக்கு பரவிட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே அந்த விஜிலன்ஸ் மூலமாக கண்காணிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையும் மத்திய அரசு தரப்பிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. எல்லா பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறதும் தயார் நிலையில தான் வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட கொரோனா தொற்று அப்படிங்கிறது எப்போ 2019 இறுதியில் தொடங்குனதோ அந்த காலகட்டத்திலிருந்தே மக்கள் கிட்ட அது இயல்பா இருக்கக்கூடிய ஒரு தொற்றாகவே மாறி இருக்கு. வழக்கமா ஒரு சளி, இருமல், காய்ச்சல் நமக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி கொரோனா தொற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களோட இயல்புல பழகக்கூடிய ஒரு தொற்றா மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில தான் இந்த தொற்றுல வரக்கூடிய இந்த ஒமிக்ரான் இந்த மாதிரியான நிறைய வகையான வேரியண்ட்டை எது பாதிப்பு இருக்கக்கூடும், பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத தொடர்ந்து மருத்துவ உலகிலிருந்து வகைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வேகமாக பரவி வரக்கூடிய இந்த JN.1 அப்படிங்கிற இந்த வேரியண்ட் வகையை சேர்ந்த கொரோனா தொற்றால எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட பொது வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகளோட அணுகும் பொழுது தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படின்னும் உலக நாடுகள் தரப்பிலிருந்து கொரோனா தொற்றுக்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது.